வணக்கம். வாழ்வியல் ஜோதிடம். நான் உங்கள் ஜோதிடர் ஈஸ்வர் சிவகிருஷ்ணன். காப்பது விரதம். ஆத்திச்சூடியில் இந்த காப்பது விரதம் அப்படின்னு எல்லாரும் விரதம் இருந்தாக்கா அதை காக்கணும், கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அவர்கள்ட்ட விரதம்னு என்னன்னு கேட்டு பாருங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? அதாவது காலையிலேருந்து சாயந்தரம் மட்டும் சாப்பிடாம பட்டினி கிடக்கிறது தான் விரதம். அல்லது நம்மளுக்கு கறி என்ன சாப்பிட்டுருக்கிறவங்க கறி சாப்பிடாம தவிர்க்கிறது ஒரு விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் விரதம்னாக்க ஒரு நற்செயலை நம்ம கடைபிடித்தலாம். நம்ம உண்மையே பேசணும், பொய் பேசக்கூடாது அப்படின்னு இருக்கிறது ஒரு விரதம். இந்த விரதத்தை கண்டிப்பாக எல்லாரும் கடைபிடிக்கணும். ஏன்னா நம்ம அகத்தை தூய்மைப்படுத்துவது உண்மை. நம்ம பொய் பேசி தான் நாட்டையே ஆள்றாங்க. பொய் பேசுகிறவங்களுக்கு தான் ஓட்டும் விழுகுது. அப்படின்னுக்குள்ள நம்ம நாடு எப்படி முன்னேறும்? பொதுவாக ஒரு விரதம்னு இருக்கக்குள்ள நற்செயல்களை நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்கணும். புறங்கூறாமல் இருக்கணும், பொறாமைப்படாமல் இருக்கணும், உண்மையே பேசணும், களவு திருட்டு இந்த பக்கம் நம்ம போகக்கூடாது. மது, மங்கை, சூது இதை நம்ம நினைக்கவே கூடாது. இந்த மாதிரியான ஒரு விரதங்களை நம்ம கடைபிடிக்கணும். அதை கட்டி காப்பாற்றணும். அதுதான் காப்பது விரதம். நிறைய பேர் பட்டினி கிடக்கிறது விரதம்னு சொல்கிறாங்க. அதே போல் ஒரு புலால் இருப்பாங்க, திடீர்னு அதை நிறுத்துவாங்க, அல்லது அதை சில நாட்கள் தவிர்த்து தள்ளி போடுவாங்க. இதெல்லாம் விரதம் நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மையான விரதம் என்பது நற்செயல்களை புரிவது, நற்செயல்களை கைவிடாமல் காப்பாற்றுவது, கட்டி காப்பது, மன ஒருமைப்பாட்டுடன் நம்ம மன ரீதியாக தூய்மையாக இருப்பது. இதுதான் விரதம். மற்றதெல்லாம் அவங்க செய்கிறாங்க, இவங்க செய்கிறாங்க, இதை செஞ்சால் இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு போலியான ஒரு நிலைப்பாடை ஒழிய அதெல்லாம் விரதமாக நம்ம எடுக்கக்கூடாது. கண்டிப்பாக நற்செயலை புரிங்க. அன்பானவர்களாக, ஒழுக்கமானவர்களாக, தூய்மையானவர்களாக, சமுதாயத்தில் மனிதராக நடமாடுங்கள். நன்றி, வணக்கம்.